எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மசாலால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம், வெங்காய தாளிப்பு வடகம் தான் இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கு 50 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி வெயிலில் காய வைக்கிறோம். இன்னும் பாருங்க உரிச்சிட்டு இருக்காங்க. சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் செய்யறதுங்கிறது சாமானியமான வேலை இல்லை. இது வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு வார வேலை இது. ஏன்னா இதை வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து நல்லா உரித்து வெயிலில் நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அப்போ தண்ணியெல்லாம் போயிடணும். போனதுக்கப்புறமா நம்ம அதில் விளக்கெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பில்லை, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் சுருங்கிடும். அதுக்கடுத்த நாள் நல்லா சுருங்கி ஒரு 5 நாள் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அப்படியே கையில் எடுத்திங்கன்னா தக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அதை தான் நம்ம இப்போ செய்கிறோம். ஏன்னா நம்ம செஞ்சது எல்லாமே இப்போ காலி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட வந்து இந்த தாளிப்பு வடகம் நல்லா இருக்குன்னு வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட 2 கிலோ 3 கிலோ அப்படி கூட வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருந்தவங்க 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு இருந்தவங்களும் இப்போ ரிப்பீட்டாக வாங்கிட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் காலியாகவே உடனே ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்போ பாருங்க இப்போ சீசனே கிடையாது, பனியெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் எனக்கு செஞ்சு வச்சிருந்த வடகம்லாம் காலி ஆகிடுச்சு. அதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், நம்மளோட வெங்காயமே பார்த்திங்கன்னா உரிச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அழுக்கே இருக்காது. பாருங்கள் எப்படி உரிச்சிருக்கோம் பாருங்கள், பளபளன்னு இருக்கும் வெங்காயம். தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துட்டு நல்லா காய வச்சுருவோம். இந்த மாதிரி இருக்கும் போது தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வெங்காயம். இப்போ பாருங்கள் எல்லாம் உரிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து இப்போ நம்ம 50 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 12 கிலோ வந்து தோலே போயிடும் அவங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லதாக கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வாங்குறாங்க, நாங்களுமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது நல்லதாக நம்ம வந்து நல்லா தோலெல்லாம் உரித்து நல்லா கழுவி சுத்தமாக கொடுக்குறோம். அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. சப்போஸ் வாங்காதவங்கள இருந்தால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெப்சைட், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ரேட்டோடு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எப்படி இருக்குன்ற வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.